ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு வைஷ்வப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மக்கானா சாக்கோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஆக்சுவலி இதை மட்டும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதோட அவங்க சாக்லேட்ஸே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மக்கானாவை எடுத்துக்கோங்க. மக்கானாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நட்ஸும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா பிஸ்தா வால்நட்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி டெய்ரி மில்க் எடுத்துக்கிட்டேன். இன்னும் டார்க் சாக்லேட் கிடச்சா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மக்கானாவையும் நட்ஸையுமே போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிப் பண்ணி வச்ச எல்லா மக்கானாவையும் நட்ஸையுமே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வந்து அந்த மக்கானாவில் தூவி ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான மக்கானா சாக்கோ ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக் ரெசிபிஸ் தெரிஞ்சு கண்டிப்பாக வைஷ்வபை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா பாய்.